சதன் ஹெரால் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அம்சத் அவர்கள். வணக்கம் சார். சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில வரக்கூடிய அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மதுவிலக்கு மாநாடு முன்னெடுத்திருப்பதாக அறிவித்திருந்தாரு. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களோட விகிதம் அதிகமாக இருக்கும் பொழுது அவருடைய எதிர்ப்பு அப்படின்றது அந்த அளவுக்கு அவர் ஈடுபடுத்தல. இப்போ இந்த டைம்ல, அதாவது பர்டிகுலர் டைம்ல இவ்வளவு பெரிய மிக பிரம்மாண்டமாக மாநாடு அறிவித்திருக்காரு. இதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நோக்கம் என்ன, 26 தேர்தலில் கூட்டணி வைப்பது தான். எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாம், எவ்வளோ சீட் வாங்கலாம் அப்படிங்கிறது தான். இதில் பெரிய நோக்கம்லாம் இல்லை. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மையாகவே மது ஒழிப்பை பேச வேண்டும் என்று நினைத்தால் ஒருபோதும் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்க முடியாது. என்ன காரணம்னா, திமுகவிற்கு சொந்தமான அத்தனை சாரை ஆலைகள் இருக்கிறது. இப்போ அமைச்சர் கே நேரு அவர்களுக்கும் ஜெகத்ரட்சன் அவர்களுக்கும், இன்னும் சொல்லணும்னா அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு நெருக்கமாக ஒரு இயக்குனர் இருக்கிறார். அந்த இயக்குனருக்கு சொந்தமான மது ஆலைகளும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுகிறது. அப்படி திமுகவிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களும் திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மது ஆலைகள் இருக்கும்போது திமுக அரசு எப்படி மது ஒழிப்பு பேசுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எதிர்கட்சியாக இருக்கும்போது மது ஒழிப்பு பேச வேண்டும் என்று பேசினாங்க. கருப்பு கொடியெல்லாம் கட்டிக்கிட்டு மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சியாக இருக்கும்போது, அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்திலேயே போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டு காலத்தில் எத்தனை மதுக்கடைகளை நீங்க மூடிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு மதுக்கடையிலையும் மூடவில்லை. நைட்டு 10 மணிக்கு எல்லா மதுக்கடையிலையுமே மூடுறோம் அப்படின்னு ஒரு நகைச்சுவையான ஒரு பதிலை சொல்றாங்க. அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்றாரு, டாஸ்மாக் கடைகளை நடத்துவதில் எல்லளவுமே முதல்வருக்கு விருப்பம் இல்லைன்னா, அப்படி விருப்பம் இல்லாமல் எதற்காக நீங்க மதுக்கடைகளை நடத்த வேண்டும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மதுக்கடைகளை நடத்தாதீங்க, மதுக்கடைகளை மூடிட்டு போங்க. அப்புறம் ஏன் 45,000 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய வருமானத்தை 50,000 கோடி ரூபாய் உருவாக்கணும்னு சொல்றீங்க? தீபாவளியை முன்னிட்டு மது விற்பனைகளை அதிகப்படுத்தணும்னு சொல்றீங்க. தீபாவளியை முன்னிட்டு டெட்ரா பாக்கெட்ல கட்டிங் கொண்டு வரணும்னு சொல்றீங்க. அப்புறம் தொடர்ச்சியாக மதுவை ஊக்கப்படுத்துறீங்க. நீங்கள் இன்னைக்கு இளைய சமுதாய பிள்ளைகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள்கிட்ட இன்னைக்கு மதுபானம் போய் சேர்ந்திருக்கா இல்லையா? இது வேடிக்கை பார்க்கிறதுல அரசு. நீங்க பாருங்க, கள்ளக்குறிச்சியில் 69 குடும்பங்கள் பலியாகுது. அதற்கு முன்பாக மரக்காணத்துல 26 குடும்பங்கள், 26 உயிர்கள் பலியாகுது. அப்படி இருக்கும்போது அப்போதெல்லாம் நடவடிக்கை எடுக்கல, அப்போதெல்லாம் பொங்கி எழாத, அப்போதெல்லாம் மது ஒழிப்பு பேசாத, அப்போதெல்லாம் மதுவை ஒழித்து விட வேண்டும் என்று மாநாடு நடத்தாத அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தேர்தல் சமயத்தில் நடத்துறாருல. சரி, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அண்ணன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக மதுவை ஒழிக்க வேண்டும், மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் சொல்றாரு. அவரை நீங்க அழைச்சிக்கணும்ல. அவரை அழைக்காம எதுக்கு நீங்க அதிமுக நீங்க அழைக்கிறீங்க? இப்ப அதிமுக வந்துட்டாங்கன்னா அவங்க ஆட்சி காலத்துல மதுக்கடைகளை மூடிட்டாங்களா? இல்ல அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக மதுக்கடையில மூடிடுவாங்களா? தேர்தல் நேரத்தில் ஒரு உடன்படிக்கை வச்சுக்கோங்க. இதே மாதிரி எங்களுடைய நிறைய கோரிக்கைகள் வைத்து தான் ஒரு தேர்தலில் நீங்க கூட்டணி வைக்கிறீங்க போது மதுக்கடைகளை நீங்கள் மூட வேண்டும் அப்படின்னு எனக்கு உத்தரவாதம் கொடுங்க, நான் உங்களோட கூட்டணிக்கு வரேன்னு சொல்லலாம்ல. ஒரு பக்கம் அமைச்சர் அவர் RS பாரதி அவர்கள் சொல்றாரு, பாமக எங்களோட கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் ஏற்போம் அப்படிங்கிறார. அப்ப நீங்க விசிகாவை கழட்டி விட பாக்குறீங்களா? இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு பேசிட்டா பண்ணிடுவீங்களா? உடனே அமைச்சர் சொல்றாரு, உடனே இல்ல நாங்க திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டினால எங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது, அவர் அரசுக்கு எதிராகவோ திமுகக்கு எதிராகவோ போராட்டம் பண்றாருன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர், அதுவும் முத்துசாமி அவர்கள் சொல்றாரு. ஆனா அவர் தான் சொல்றாரு, காலையில 7 மணிக்கு குடிக்கிறவங்களை குடிக்காரன்னு சொல்லாதீங்க, அவங்க மது பிரியர்கள்னு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப அன்பா பாசமா பேசுவார் ஒரு அமைச்சர். அப்படிப்பட்ட அமைச்சர்லாம் நம்ம தவம் இருந்து தேடி கிடைத்தாலும் பெற முடியாத அமைச்சர்களே நம்ம பெற்றிருக்கோம்ல. அதுவே திராவிட மாடலுடைய சாதனை இல்லையா? இப்ப விசிகா கட்சியோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சாதி ஒழிப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சாதி ஒழிப்பு அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல முழுமையாக தீர்க்கப்பட்டிருக்கதா? அடுத்து மது ஒழிப்பை பத்தி கையெடுத்திருக்காரு. இதை பற்றிய கருத்துக்கள் சொல்லுங்க. சாதி ஒழிப்பு எங்க வச்சிருக்காங்கன்னா, முதுகு பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இன்னைக்கும் சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குதா இல்லையா? சாதி ஆணவ படுகொலைகள் தனி சட்டம் இயற்றணும்னு சொல்லி பேசினதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனை சாதி ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. எங்க பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவன் எப்படிங்க சாதி போகுது? இன்னைக்கு நாங்குநேரி சம்பவத்தை நம்ம பார்த்தோம்ல. இன்னைக்கு சாதிய விஷயங்களை இன்னைக்கு மறைச்சிட்டாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லையே. சரி, 60 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் சாதியை ஒழித்தோம் சொல்றீங்க. சாதி எங்கேயுமே ஒழிக்கப்படலையே. இன்னும் இல்லை, முதலமைச்சர் கேட்கிறாரா இல்லையா? நீங்க கவுடாவா கேட்டாரா கேட்கலையா? காணொலிகளை பார்த்தோமா இல்லையா? நீங்க கவுடாவான்னு கேட்கிறாருல்ல. அப்ப கவுடானா என்ன? படிச்சு வாங்கின பட்டமா? சாதி தானே. அப்ப அதெல்லாம் பேசுறது இல்லை. அதே திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்றாங்கல்ல, நீங்க போய் சொல்லுங்க, நீங்க நாயுடுன்னு மட்டும் சொன்னா போதும், நீங்க ரெட்டின்னு சொன்னா போதும், உங்களுக்கு தேடி வேலை வரும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இன்னமும் திமுகவை சார்ந்த அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள்லாம் என்ன பண்றாங்க? சாதிய மாநாடுகள்ல கலந்துக்கிறாங்களா இல்லையா? இவங்க தான் சாதியை ஒழிச்சிட்டாங்களா? சாதியை ஒழிக்கலையே. அதே போல மற்ற நாடுகள்ல இந்த அரசியல் சட்டங்கள் அப்படின்றது ரொம்ப கடுமையா இருக்கு. அந்த சட்டங்களை கொண்டு வராங்க, அதை நடைமுறையும் படுத்துறாங்க. ஆனா நம்ம தமிழகத்துல அரசியல் சட்டங்கள் ஏகப்பட்டது இருக்கின்றதை தவிர ஏன் இது ரொம்ப கடுமையா நடைமுறைப்படுத்த மாட்டாங்க? இப்ப 10 ஆண்டு காலமா அந்த திராவிட பெரிய இவ்வளவுலாம் நீங்க கேள்வியே கேட்க வேணாம். இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய 234 தொகுதிகள் இருக்கு, 234 எம்எல்ஏக்கள் இருக்குங்க. திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் எத்தனை பேருக்கு? முதல்ல அவங்க தொகுதியில எத்தனை ஊராட்சி இருக்கு, எத்தனை நகராட்சி இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சி இருக்கு,
அந்த தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமானா தெரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டினா அந்த குதிரை என்ன பண்ணும்னா 2 பக்கமா பார்க்காம அதோட இலக்கை நோக்கி ஓடும்ல. இவங்களுடைய இலக்கு என்னன்னா இவங்களுடைய இலக்கு என்ன தெரியுமா? மலைகளை வெட்டுவது, ஆற்று மணல்களை அள்ளுவது, மரங்களை வெட்டுவது, ஊழல் பண்ணுவது, லஞ்சம் வாங்குவது, இதுதான் இவங்களுடைய வழி. அறப்போர் இயக்கம் சமீபத்துல ஒரு நேர்காணல் ஒண்ணு இவர் கொடுக்குறாரு, ஜெயராமன் அறப்போர் இயக்கத்தை சார்ந்தவர் கொடுக்குறாரு. அதுல சொல்றாங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2021 பின்பாக லஞ்ச ஒழிப்பு துறையினர் எங்க இருக்காங்கன்னே தெரியல, யாரையுமே கைது பண்ணல, ஏன்னா நடவடிக்கையும் எடுக்கலாங்க. நீங்க சொல்ற மாதிரி சட்டங்கள் இருக்கு, இப்போ அம்பேத்கர் அவர்கள் வகுத்து வைத்த சட்டங்கள் இருக்கு, தமிழ்நாடு அரசு புதிதாக இயற்றிய அத்தனை சட்டங்களும் இருக்கு. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கானா? இல்லை. ஏன்னா இந்த சட்டத்தை அனைத்தையுமே தன்னுடைய பதவிக்காக பயன்படுத்துவது யாருன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு தானே. இப்ப விவசாயிகள் மேல எங்கேயாவது உலகத்துல நீங்க குண்டாஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா? குண்டாஸ் யார் மேல போடுவாங்க? அதிகமா வழக்குறவங்க மேல போடுவாங்க. ஒரு கொலை பண்றவங்க இந்த மாதிரி அதிகமா வழக்கு இருக்கிறவங்க மேல குண்டாஸ் போடுவீங்க. ஒரு விவசாயி மீது குண்டாஸ் போட்ட திமுக அரசை உலகமே பார்த்து பாராட்டுமா பாராட்டாதான்? இப்ப ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு படம் போய் திரையரங்களை போய் பார்ப்போம், நல்லாவே இருக்காது அந்த படம். ஆனா அந்த படத்துல நடிச்ச நடிகருடைய ரசிகர்கள் சொல்லுவாங்க ஆஸ்கார் கொடு ட்ரம்ப் அப்படிம்பாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுங்க. ஏன்னா விவசாயிகள் மேல குண்டாசு வழக்கை போட்டு அந்த விவசாயிகள் வந்து குண்டாசு வழக்கு போட முடியும்னு இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே நிரூபிச்சு காட்டின ஒரே அரசுனா அது திராவிட மாடல் அரசு தான். அதே போல பள்ளி கல்லூரி மாணவர்கள்கிட்ட மதுபானங்களையும் கஞ்சாவையும் கொண்டு போய் சேர்த்ததுல மிகப்பெரிய பெருமைப்படக்கூடியது இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். போன ஆண்டு மழை வந்தது, மழை வெள்ளம் வந்தது, 4000 கோடி ரூபாய் பேக்கேஜ் போட்டுருந்தாங்க. மழை வெள்ளத்துல நம்மளாம் நீச்சல் அடிச்சோமா? அதுல ஒரு அம்மா கூட சொன்னாங்கன்னா ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு ஒரு அம்மா பேசினது பெரிய வைரல் ஆச்சா. இப்ப திரும்ப அடுத்து டிசம்பர் மாசம் வரும், அடுத்து மழை வரும். இந்த தடவை எந்தெந்த ஏரியால யார் யாரெல்லாம் நீச்சல் அடிக்க போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்பேன். அப்பேற்பட்ட ஒரு திராவிட மாடல் ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இப்ப அவர் இருக்கக்கூடிய கட்சியில பிளவு ஏற்பட்டாலும் சரி, வரக்கூடிய அந்த எலெக்ஷன்ல வந்துட்டு வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து பின்னடைவு ஏற்பட்டாலுமே சரி, இந்த மாநாடை வந்து நான் நடத்தியே தீருவேன், எதுக்காகவும் நான் கைவிட மாட்டேன் அப்படின்றத வந்து ஒரு சொல்லியிருக்காரு திருமாவளவன். ஏன் அதை இந்த டைம்ல வந்து அது இவ்வளவு ஒரு வேகமா அவர் வந்து ஒரு சொல்லணும் அப்படின்ற ஒரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மாநாட்டை அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு நடத்துறாரு. அதுவும் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணத்தன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நடத்துறாரு. வரவேற்கிறோம், நாங்கள் பாராட்டுகிறோம். திமுக தான் மது ஆலைகளை நடத்துது, திமுக தான் மது விற்பனை நடத்துது, திமுக தான் 45,000 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய வருமானத்தை 50,000 கோடி ரூபாய் ஆக்கணும். மது விற்பனை செய்யக்கூடிய மேலாளர்களை அழைத்து உங்களை பணியிட நீக்கம் செய்கிறோம் சொல்லி வேலையை விட்டு தூக்குனது திமுக தான். திமுகனுடைய ஆட்சியில தான் சாதி ஆணவ படுகொலை நடந்தது. திமுகனுடைய ஆட்சி காலத்துல தான் வேங்கை வயல்ல குடிக்கக்கூடிய நீர்ல வந்து மலம் கலக்கப்பட்டது. திமுகனுடைய ஆட்சி காலத்துல தான் திரௌபதி அம்மன் கோயில் பூட்டப்பட்டது. திமுகனுடைய ஆட்சி காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சாதிய படுகொலைகளும் நாங்குநேரியில பள்ளி மாணவர்களுடைய விழாக்களும் நடந்தது. இது எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். அண்ணன் பேசுவாரா? இந்த மதுவால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்குதுன்னு அண்ணன் பேசுவாரா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுவாரா? அண்ணன் திருமாவளவன் பேச மாட்டாரு. ஏன்னா இருப்பது திமுக கூட. அது எப்படிங்க, நான் வந்து ஒரு திருடன் கூட இருக்கேன்னா, ஒரு திருடன் கூட நான் நண்பனா இருக்கேன்னா, அந்த திருடனை நான் பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு திருடனே பிடிக்காது, திருட்டுத்தனம் பண்றது வந்து தப்புன்னு சொன்னா அந்த திருடன் என்ன நினைப்பான்? என்னை அடிச்சு துரத்தி விட்டானா துரத்த மாட்டானா? அப்ப நீங்க திமுக கூடயே இருந்துகிட்டு திமுகக்கு எதிராகவே நீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துன்னு சொன்னீங்கன்னா இது வேஷமா இல்லை மக்களை ஏமாற்றுவதற்காக நீங்க போடக்கூடிய அரசியல் சூழ்ச்சியா? இது பார்க்கக்கூடியவங்க எப்படி சிந்திப்பாங்க? சரி, இந்த 3 ஆண்டுகளா திமுக அரசு மது விற்கலையா? இந்த 3 ஆண்டுகளா ஏன் நீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்தல? இந்த கேள்வி சரி, அதிமுகவை நீங்க கூப்பிடுறீங்க. அதிமுக ஆட்சி காலத்துக்கு வந்தாங்கன்னா மது விற்க மாட்டாங்களா? இல்ல அதிமுகனுடைய சாராய ஆலைகள்ல இருந்து மது வருவது இல்லையா? திமுகவுக்கு சொந்தமானவர்களுடைய சாராய ஆலைகள்ல இருந்து மது வாங்குறது இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்சி காலத்துல இந்த மது ஒழிப்பு அப்படின்றது இருந்துட்டு தானே இருந்தது. யாருடைய ஆட்சி காலத்துல? ஏடிஎம்கே, இப்ப இருக்கக்கூடிய டிஎம்கே எங்க மது ஒழிச்சாங்க? அததான் இன்னுமே எதுவும் சரிப்படுத்தாம தான் இருக்காங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இரு திராவிட கட்சிகளும் மாறி மாறி என்ன பண்றாங்க? திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுகனுடைய சாராய ஆலைகள்ல இருந்து மது வாங்குவாங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் திமுகனுடைய சாராய ஆலைகள்ல இருந்து மது வாங்குவாங்க. அப்ப மாறி மாறி நீங்க மதுவை வாங்கி விற்பனை பண்ணுவீங்க. 45,000 கோடி ரூபாய் வருமானத்தை 50,000 கோடியா உயர்த்தணும்னு சொல்லி இலக்கை நிர்ணயிப்பீங்க. தீபாவளிக்கு பொங்கலுக்கு இவ்வளவு இலக்கை நிர்ணயித்து நீங்கள் வந்து வேலையை தொடங்குவீங்க. கட்டிங்ல டெட்ரா பைட்டு கொண்டு வருவீங்க. காலையில 7 மணிக்கு ஒருத்தன் குடிக்கிறானா அவனை குடிக்காரன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு அமைச்சர் சொல்லுவாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணும்? எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரனா தோணுங்கன்னு தோணும். அப்ப இது யாருக்காக நீங்க நடத்துவது? மக்களை ஏமாற்றுவதற்காக, அரசியல் நாடகத்துக்காக இந்த மது ஒழிப்பு மாநாடு நடக்குது. ஆனா இந்த மது ஒழிப்பு மாநாட்டை பேசக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக மது ஒழிப்பு வேணும்னு பேசக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் கூப்பிடல? தொடர்ச்சியாக மது ஒழிப்பு பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த கூட்டத்துக்கு கூப்பிடல? சாராய ஃபேக்டரி நடத்தின அதிமுக மட்டும் நீங்க கூப்பிடுறீங்கன்னா அப்ப அதிமுக கூட நான் கூட்டணிக்கு போனாலும் போவேன் அப்படின்னு மறைமுகமா சொல்றது தானே? கூட்டணியில வந்துட்டு
இது வந்து மக்கள் நலன் சார்ந்து ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, நல்லது செய்யறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பங்கேற்கலாம் அந்த மேடையில அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ எல்லா சாதி மதவாத கட்சிகளை தவிர மத்த எல்லாருமே வந்துட்டு பங்கேற்கலாம் அப்படின்ற மாதிரி தானே ஸ்டேட்மெண்ட் அப்ப கொடுத்துருக்காரு. சாதி மதவாத கட்சினா பாஜக, அப்ப சாதிய கட்சினா திமுக. அப்ப திமுகவும் வரக்கூடாதுங்கிறாங்களா? திமுக சாதி பக்குதா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பட்டியல் சமூக மக்களுக்கு நீங்க பொது தொகுதியில சீட்டு கொடுத்தீங்க? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பொது தொகுதி இடம் வேணும்னு கேட்கிறாரு. பொது தொகுதியில நீங்க சீட்டு கொடுத்தீங்களா? இதே அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொல்றாரு ஒரு தனியார் தொலைக்காட்சியில, பொது தொகுதிக்கெல்லாம் நீங்க ஆசைப்படலாமான்னு கருணாநிதி அவர்களே கேட்டாருன்னு பதிவு பண்றாரு. அப்படி இருக்கும்போது இங்க சாதிய கட்சி யாரு? பேருக்கு பின்னால நாயுடு ரெட்டின்னு போட்டுக்கிறது யாரு? KKSSR அவர்கள் இருக்காரு, அவர் போய் கலந்துக்கிறது இல்லையா சாதிய மாநாட்டில்? அமைச்சர் KN நேரு அவர்கள் போய் கலந்துக்கிறது இல்லையா? இவங்கெல்லாம் போய் சாதிய மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க. ஆனால் சாதி ஒழிப்பை பேசுறேன்னு சொல்றீங்க. சரி, பெரியார் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிறேன், அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றுக்கிறேங்கிறீங்க. பெரியார் அவர்கள் குடிக்க சொன்னாரா? அண்ணா அவர்கள் குடிக்க சொன்னாரா? டாஸ்மாக் நடத்துங்கப்பா, அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து அரசுக்கு செலவு பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? அப்புறம் எதுக்கு போலியாக நீங்கள் வந்து அண்ணாவினுடைய கொள்கையையும் பெரியாருடைய கொள்கையும் நாங்கள் பேசுறேன்னு சொல்றீங்க? இந்த மாநாடு வந்து DMK-க்கு எதிரானதா கருத முடியுமா? எதிரானது அப்படின்னு சொல்லி கருத முடியுமா? முழுக்க இது திமுக அரசுக்கு எதிரான மாநாடு தான். ஏன்னா இன்னைக்கு ஆட்சியும் அதிகாரத்திலும் இருப்பது திமுக அரசு. டாஸ்மாக் கடையை நடத்துவது திமுக அரசு. சாராய ஆலைகளை நடத்துவது திமுகவை சார்ந்தவர்கள் நடத்துறாங்க. அப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக திமுகவை எதிர்க்காமல் மறைமுகமாக திமுகவை எதிர்க்கிறாரு. நீங்க சாராய ஆலையை நடத்துறீங்க. இப்ப நான் பாருங்க, இன்னும் அக்டோபர் 2ஆம் தேதி தானே, 2ஆம் தேதி நைட்ல பாருங்க, அண்ணன் பேசுவாரு பாருங்க திருமாவளவன் அவர்கள். அப்படி பேசும்போது பாருங்க, திமுக பேசுறாரு இல்லையாங்கிறது அங்க தெரிஞ்சிடும். அங்க யாரை பேசுறாரு? மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டுட்டு மது ஒழிக்க பேசுறாரா இல்ல வேற எதுவும் பேசுறாரா அப்படிங்கிறது அங்கேயே தெரிஞ்சிடும். இப்ப சொல்றாரு என்னுடைய மாநாடு நடத்துவதனால திமுக படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனா இது அவர் சொல்லியிருக்காரு ஓப்பனாவே வந்து நாட் ஃபார் எலெக்ஷன், அதாவது அரசியல் ரீதியா அது வந்து கிடையாது, முழுக்க மக்கள் நலன் சார்ந்ததுதான் இந்த மாநாடுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப வடிவேல் அவர்கள் வந்து ஒரு படத்துல என்ன பண்ணுவாரு, நானும் ரவுடி தான் அந்த போலீஸ் ஜீப்ல ஏறி போவாரு. உங்களுக்கு நீங்க அந்த படம் பாத்திருக்கீங்களா? நானும் ரவுடி தான் நான் பாத்திருக்கேன். நானும் ரவுடி தான் இல்ல, தலைநகரம் படத்துல நானும் ரவுடி தான் சொல்லிட்டு வடிவேல் அவர்கள் டயலாக சொல்லிட்டு போவாரு. அவங்களுக்கு தெரியும் வடிவேலு ரவுடி இல்லைன்னு. ஆனா அவரு என்ன சொல்லிப்பாரு, நான் ரவுடின்னு சொல்லிப்பாரு. அதே மாதிரிதான் இது மக்களுக்கான மாநாடு கிடையாது, இது அரசியலுக்கான மாநாடு. அதை வந்து மக்களுக்கான மாநாடா இவங்க மாத்தி சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான், இதுல வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப தமிழக வெற்றி கழகம் DVK விஜயோட கட்சி மாநாடுக்கு ஏன் அனுமதி இன்னும் பெறவில்லை? ஏன் அனுமதி கொடுக்கல அவங்க? இன்னும் பார்த்தீங்கன்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார், அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கட்சியும் மாநாடு கேட்டாங்கன்னா நாங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ திமுகவுடைய ஆட்சியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு வந்து அனுமதி கேட்பதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மாநாடு நடத்துவது சாலைக்கு இந்த புறம் நடத்துறீங்க, கார் பார்க்கிங் வந்து சாலைக்கு அந்த புறம் நடத்துறீங்க, சாலைகளை வந்து கிராஸ் பண்ணி போகிறதுனால மக்கள் வந்து பாதிப்பு ஏற்படுவாங்க அப்படின்னு திமுகவை சார்ந்தவர்களாம் மிகப்பெரிய அளவில் முட்டு கொடுக்குறாங்க. மக்களை பற்றி சிந்திக்கிறாங்களாம் யார்? திமுகவை சார்ந்தவங்க. அதனால நான் அதை சொல்ல வரேன். சரி, இப்போ பவள விழா மாநாட்டுக்கு அனுமதி எப்படி கிடைத்தது? திமுகவினுடைய பால்விழா மாநாடு 14ஆம் தேதி நடத்துறீங்க, அதுக்கு மட்டும் எப்படி கிடைத்தது? அப்ப விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடத்துறாருன்னா அந்த மாநாட்டுக்கு 10 லட்சத்துக்கும் அதிகமான இளைய சமுதாய பிள்ளைகள் வருவாங்க. ஆனா திமுக நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு பணம் கொடுக்கணும், கொட்டை கொடுக்கணும், கோழி பிரியாணி கொடுக்கணும், இடையில கூட்டம் முடிஞ்சான் எவன் வந்து சேரை தூக்கிட்டு போவான், எவன் மைக்கை தூக்கிட்டு போவான், எவன் சிலிண்டர் தூக்கிட்டு போவான், எவன் அண்டாவை தூக்கிட்டு போவான். அண்டான அந்த அண்டா இல்ல, சாப்பாடு சமைப்போம்ல அந்த அண்டாவை எவன் தூக்கிட்டு போவான் அப்படின்லாம் வேடிக்கை பார்க்கணும். ஐயோ பார்த்தீங்கன்னா அதை எவனாவது காணொலி எடுத்து போடுவான், ஒருத்தன் வந்து சீட்டு கட்டு ஆடுவான், 3 சீட்டு ஆடுவாங்க. ஏற்கனவே சேலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு நடந்துச்சு, காவலா பாட்டுலாம் போட்டு மாநாடு நடத்துறாங்க. இந்த பக்கம் 3 சீட்டு ஆடுறாங்க, அந்த பக்கம் ஒரு அமைச்சர் பேசிட்டு இருக்காரு, ஒருத்தன் கால் மேல கால் போட்டு தூங்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் வந்து கட்டிங் சரக்கு ஊற்றி குடிச்சிட்டு இருக்கான். மாநாட்டுக்கு மேடைக்கு பின்புறமா வந்துட்டு உட்காந்துக்கிட்டு சரக்கை வந்து மிக்ஸ் பண்ற காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருவோம். அப்போ அதெல்லாம் வந்து பெரிய அளவு வைரலாகும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய மாநாடு என்பது எப்படி இருக்கும்னா, தமிழ்நாடே இது வரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக அமையும். அந்த மாநாட்டில் 10 லட்சம் பேர் பங்கேற்கிறாங்கன்னா அந்த 10 லட்சம் பேர்ல நீங்க பாருங்க 90 விழுக்காடுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இளைய சமுதாய பிள்ளைகள் வருவாங்க. அப்ப என்ன தோணும்னா, நம்ம பணம் கோற்று கோழி பிரியாணி கொடுத்து இவ்வளவு கூட்டம் நம்ம மாநாட்டுக்கு வரலையே, புதுசா கட்சி தொடங்குற விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு இவ்வளவு கூட்டம் போயிடுச்சுன்னா அப்ப திமுக இத்தனை ஆண்டுகளாக இருந்த எனக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்காக இந்த மாநாடை வந்து எப்படியெல்லாம் தடுத்து நிப்பாட்டணுமோ அதுக்கான வேலைகளை திமுக அரசு பார்த்துட்டு இருக்கு. இப்ப மற்ற கட்சிகள், அதாவது சீமானோடையோ இல்லை ஏடிஎம்கேயோடையோ வந்துட்டு மறுபடியும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திருமாவளவன் இல்ல, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே அதிமுக கூட்டணி வைத்து வருதான். அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி உருவாக்குனாரு. அதுக்கு முன்பாக திமுக கூட்டணியில் இருந்தாரு. விசிகவும் பாமகவும் ஒன்றாகவும் இருந்தாங்க, கூட்டணியாக இருந்தாங்க. அப்படிலாம் இருந்தவர் இன்னைக்கு வந்து யார் கூட வேணாலும் கூட்டணி போவார். ஆனால் நாம் தமிழர் கட்சி எப்போதுமே தனித்து தான் கிளம்பிடுவாங்க. அவங்க விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வராரு, அவர் வந்து புதியதாக வராரு, ஒரு ஊழல் கரைப்படியாதவர், ஒரு ஆட்சியும் அதிகாரத்திலும் இல்லாதவர், ஒரு புதியவராக வரும்போது அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்காது. நாம் தமிழர் கட்சி மேலேயும் எந்த விதமான குற்றச்சாட்டில் ஒரு கரைப்படியாத ஒரு கை நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக்கழகமும் ஒரு கரைப்படியாத ஒரு கை. 2 பேருமே இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு அரசியலை பேச வராங்க. இந்த அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தமிழக வெற்றிக்கழகமும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா தமிழகத்தில் வந்து அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
திமுகன்னு ஒரு கட்சி வந்ததுக்கு பின்பாக அதிமுக பிரிஞ்சு அதுல இருந்து வந்தது. அப்ப அதிமுக திமுக இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி கூட்டணியில வரும், ஆட்சியும் அதிகாரத்திலையும் வருவாங்க. இவங்க ஒரு கூட்டணி அமைப்பாங்க, அவங்க ஒரு கூட்டணி அமைப்பாங்க. இவங்க ஆட்சிக்கு வருவாங்க, அவங்க எதிர்கட்சியாக இருப்பாங்க. ஐயா விஜயகாந்த் அவர்கள் வரும்போது எதிர்கட்சி அந்தஸ்து, ஆளுங்கட்சி அந்தஸ்து இந்த 2யுமே இழந்தது திமுக. அப்ப ஆளுங்கட்சியாக அதிமுகவும் எதிர்கட்சியாக தேமுதிகவும் உட்காந்தாங்க. இப்ப விஜய் அவர்கள் உள்ள வராரு. இப்ப நீங்க பாருங்க, திமுக அதிமுகன்னு இருந்த இடத்துல இனிமே நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் தான். ஒன்னு அண்ணன் இல்லைன்னா தம்பி, இப்படிதான் இருக்கும். அண்ணன் சீமான் அவர்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, தாத்தாவுக்கும் எனக்குமான அரசியல் போட்டி. ஐயா காமராஜர் நல்லாட்சியை கொடுத்தாரா, நான் நல்லாட்சியை பேரன் கொடுக்குறேன்னா அப்படின்னு சொல்லுவார். இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா, அண்ணன் நல்லாட்சியை கொடுக்குறாரா அண்ணன் சீமான் அவர்கள், இல்ல தம்பி விஜய் அவர்கள், தம்பினா எனக்கு தம்பி இல்லை, அண்ணன் சீமான் அவர்களுக்கு தம்பி, அவங்க 2 பேரும் நல்லாட்சியை கொடுக்குறாங்கன்னா ஒரு கட்சி வரும். இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லைனாலே இந்த தமிழ்நாடு நல்லா இருக்குங்க. இனிமே தமிழக வெற்றி கழகமா நாம் தமிழரா, ஒன்னு நாம் தமிழர் வாழ்க ஒழிக, இன்னொன்னு தமிழக வெற்றி கழகம் வாழ்க ஒழிக, இதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் குரலாக இருக்கும். நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி.